காவிரியில் கரை புரண்டு வெள்ளம் வெகுண்டெழுந்ததைப் போல சிறுத்தைகள் இன்றைக்கு திருச்சிராப்பள்ளியை திணற வைத்திருக்கிறார்கள். கண்டு கட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற சிறுத்தைகளே, எப்போதும் இயற்கை நம் பக்கம் இருக்கிறது. வானம் இருண்டிருந்தாலும் நமக்கு சூடு ஆகாது என்பதனால் இப்படி ஒரு குளிர்ச்சியான சூழலை நமக்கு இயற்கை தந்திருக்கிறது. இப்போது தீர்மானங்களை வாசிக்கிறோம். எல்லாரும் நிக்கிறதுக்காக தான் நாம இந்த ஏற்பாடு எங்கேயும் நாற்காலி போடல. சும்மா ஒரு 100 நாற்காலி முன்னால பெண்கள் உட்காரன்னு போட்டோம். ஆனா பெண்களுக்கு முன்னால நீங்க உட்கார்ந்துட்டீங்க. தீர்மானங்கள் 12 தீர்மானங்கள். மிகவும் நெருக்கடியான ஒரு அரசியல் சூழலில் நாம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த டிவைடர்ல ஏறி நிக்கிறவங்க அப்படி கீழே இறங்கி நின்னீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கவங்களாம் தெரியும். நீ அப்படியே ஒரு மனித சுவர் மாதிரி இருக்கு, சீன பெருஞ்சுவர் மாதிரி நிக்கிறீங்க. அந்த புறத்தில் இதே மாதிரி பெருமடங்கு மக்கள் நிற்கிறாங்க. இன்னும் அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கு. அனுமார் வாள் நீண்ட மாதிரி சிறுத்தைகளின் பேரணி வாள் நீண்டு கொண்டே இருக்கிறது. நாம் முன்னாலே வந்து சேர்ந்து விட்டோம். கடைசியில் வந்து கொண்டிருக்கிற சிறுத்தைகள் இன்னும் 1 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறார்கள். தீர்மானம் எண் 1, இந்தியாவை மதசார்பற்ற நாடாக பாதுகாப்போம். 1976ஆம் ஆண்டு 42வது திருத்தத்தின் மூலம் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அதே மாதிரி அந்த டிவைடர்ல ஏறி நிக்கிறவங்க இறங்குங்க ப்ளீஸ். பாருங்க பின்னால இருக்கிற ஜனங்க எவ்வளவு இருக்காங்க பாருங்க. நீங்க மறைச்சி அப்படி இறங்கி நின்னீங்கன்னா அவங்களும் பார்ப்பாங்க. தம்பி நீங்களும் இறங்கி நிற்க ப்ளீஸ். தயவுசெய்து எல்லாம் முக்கிய பொறுப்பாளர் தான் ஏறி நிற்கிறீங்க. கீழே அங்கே பாருங்க பின்னால எவ்வளவு ஜனங்க நிற்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் கீழே இறங்கி. அது வயர் அது எலக்ட்ரிக் வயர். தயவுசெய்து பிடிக்காதீங்க. தம்பி இறங்கு. டிவைடர்ல நிற்கிறவங்களா கொஞ்சம் இறங்குங்க ப்ளீஸ். அந்த பக்கம் பாருங்க, அந்த ரோட்ல எவ்வளவு பேர் நிற்கிறாங்கன்னு. தம்பி இந்த பேனர்லாம் இப்ப வேண்டாம். கொடி பேனர் எல்லாம் கீழே இறக்கு. கொடி பேனர்லாம் இப்ப கீழே இறக்குங்க. தயவுசெய்து கீழே இறங்கு ப்ளீஸ். அவங்க பின்னால் நிற்கிறவங்க மறைக்குது பாருங்க. என் முகம் அவங்களுக்கு மறைக்குது, அவங்க முகம் எனக்கு மறைக்குது. தீர்மானம் எண் 1, 1976ஆம் ஆண்டு 42வது திருத்தத்தின் மூலம் அரசமைப்பு சட்டத்தின் வகுப்புரையில் சேர்க்கப்பட்ட சோசலிஸ்ட், செக்யூலர் ஆகிய சொற்களை நீக்க வேண்டும் என்று பாஜகவினர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தள்ளுபடி செய்துவிட்டது. ரொம்ப முக்கியமான செய்தி இது. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் அந்த பிரியாம்பிள் என்கிற முகப்புரையில் இருக்கிற முக்கியமான 2 சொற்களை நீக்கும்படி யார் வழக்கு போட்டதுன்னா பிஜேபி. ஏன் இந்த பேரணி நடத்துறனா அதுதான் காரணம். அம்பேத்கர் எழுதிய சட்டத்தில் கை வைக்க பார்க்கிறார்கள். அனுமதிக்கலாமா? ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. ஆனாலும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் இருந்து செக்யூலர் என்கிற சொல்லை நீக்க வேண்டும் என்றும் இந்தியாவை மதம் சார்ந்த இந்து ராஷ்டிரம் என அறிவிக்க வேண்டும் என்றும் பாஜக உள்ளிட்ட சங்க பரிவார அமைப்புகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன. இந்தியா மதசார்பு கொண்ட நாடாக மாற்றப்பட்டால் சிறுபான்மை மதங்களை சார்ந்தவர்களின் உரிமைகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களின் அடிப்படை உரிமைகள் யாவும் பறிபோய்விடும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஜனநாயகம் போன்ற யாவும் ஒழிக்கப்பட்டுவிடும். இதான் அம்பேத்கர் எழுதின கொள்கை. அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் ஜனநாயகம். இவை யாவும் ஒழிக்கப்பட்டுவிடும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்துள்ள இன்றைய அரசமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும்.
மனுவாத ஆட்சி மீண்டும் நிறுவப்படும். இந்தியா என்பது பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்னும் பாகுபாடுகள் மலிந்த மதம் சார்ந்த இந்துத்துவ பாசிச நாடாக நிலைப்படுத்தப்படும். எனவே மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல. மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல. திரும்ப சொல்லுங்கள், மதம் மக்களுக்கானது. மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல என சிறுத்தைகளின் இந்த பெருந்திரள் பேரணி மிகுந்த உறுதியோடு ஓங்கி உரத்து அறிவிக்கிறது. இந்தியாவை மதசார்பு கொண்ட நாடாக மாற்றுவதற்கு செய்யப்படும் எந்த ஒரு முயற்சியையும் தடுத்து முறியடிப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் கூறுவது போல் இந்தியாவை மதசார்பற்ற நாடாகவே பாதுகாப்போம் என அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறைகூவல் விடுக்கிறது. கைகளை தட்டி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுமாறு கேட்டுக் கொள்கிறேன். இனிமே நான் சொல்ல போகிற தீர்மானங்கள் எல்லாம் கூடுதல் தீர்மானம் தான். இந்த பேரணிக்கான முதல் தீர்மானம் ஒற்றை தீர்மானம், ஒரே தீர்மானம், உயிர் மூச்சான தீர்மானம், முதன்மையான தீர்மானம் இந்த தீர்மானம் தான். நாட்டில் எத்தனை மதங்களும் இருக்கட்டும், அது மக்களுக்குரியது. ஆனால் அரசாங்கம் ஒரு மதத்தை ஆதரித்து இன்னொரு மதத்தை எதிர்க்க கூடாது. இதுதான் அம்பேத்கர் சொல்லியிருக்கிற அரசமைப்பு சட்டம். மறுபடியும் நீங்க டிவைடர்ல ஏறிட்டீங்க. பின்னால இருக்கிற மக்களுக்கு மறைக்கும். தயவுசெய்து நீங்கள் இறங்கி நின்னீங்கன்னா அவங்களும் பார்ப்பாங்க. தீர்மானம் எண் 2, வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கான தனி சட்டத்திற்கு எதிராகவும் அனைத்து எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி அடாவடியாக நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃபு திருத்த சட்டத்தை உடனே திரும்ப பெற வேண்டும் என இந்த பேரணியின் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. வக்ஃபு திருத்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க, ஆனால் நாம சொல்றோம் வாபஸ் வாங்கு, திரும்ப பெறு. அத்துடன் அந்த சட்டத்துக்கு எதிராக அண்மையில் விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை உச்சநீதிமன்றம் நீட்டிக்க வேண்டும் எனவும் இந்த பேரணி உச்சநீதிமன்றத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாங்க இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து. அவன் ஸ்டே பண்ணி வச்சிருக்கான். அதை உடனே வெக்கேட் பண்ணாதீங்க, ஸ்டேவை ரத்து பண்ணிடாதீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு நம்ம தீர்மானம் போறோம். அந்த ஸ்டே அப்படியே இருக்கணும். ஏன் நீங்கெல்லாம் கீழே நின்னா என்ன ஆயிரும்? ஏன் படியில் ஏறி உட்கார்ந்துருக்கிறீங்க? மூன்றாவது தீர்மானம், குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். இது கொரோனா டைம்ல கொண்டு வந்தாங்க, நிறைவேற்றிட்டாங்க. அப்போ இந்த சட்டம் வந்த போது இதே திருச்சிராப்பள்ளியில் நாம் தான் லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி தேசம் காப்போம் பேரணி நடத்தினோம். இந்தியாவிலேயே குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக லட்சக்கணக்கானோரை திரட்டி பேரணி நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக நாம் இந்த பேரணி நடத்துகிறோம். அதனால வக்ஃபு திருத்த சட்டத்தையும் திரும்ப பெறணும். 4 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தையும் திரும்ப பெற வேண்டும். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்கனவே இதே பாஜக அரசு எதிர்க்கட்சிகளின் தீவிரமான எதிர்ப்புகளையும் பொருட்படுத்தாமல் நிறைவேற்றிய குடியுரிமை திருத்த சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானதாகும். குறிப்பாக மதச்சார்பின்மைக்கு எதிரானதாகும். செக்யூலரிசம், அதான் மதச்சார்பின்மை, அதற்கு எதிரானதாகும். அத்துடன் இந்திய மக்களை மத அடிப்படையிலும் பிளவுபடுத்துகிறது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள் தஞ்சம் புகுந்திருக்கும் அகதிகளில் முஸ்லிம்களை தவிர
மற்ற மதத்தினருக்கு குடியுரிமை வழங்கிட இந்த திருத்த சட்டம் ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க, ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க. இந்த திருத்த சட்டம் வழிவகை செய்கிறது. முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த அப்பட்டமான பாகுபாட்டை ஐநா மனித உரிமை கவுன்சிலின் ஐநா பொதுச் செயலாளரும் கண்டித்துள்ளார். உலகின் பல்வேறு நாடுகள் இது மத ரீதியான வன்முறைக்கு வழிகோலும் என்று சுட்டிக்காட்டியுள்ளன. ஐநா மனித உரிமை கவுன்சிலும் ஐநா பொதுச் செயலாளரும் கண்டித்துள்ளார்கள். இந்தியா முழுவதும் ஜனநாயக சக்திகள் அதை எதிர்த்து போராட்டங்களை நடத்தின. ஆனாலும் அந்த சட்டத்தை திரும்ப பெற மோடி அரசு மறுத்து வருகிறது. இந்நிலையில் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என இந்த பேரணி ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. கைகளை தட்டி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக் கொள்கிறேன். அடிக்கடி கைகளை தட்டினா சுறுசுறுப்பா இருக்கும். நிமித்து உட்கார்ந்து கை தட்டுங்க. தீர்மானம் எண் 4, தேசிய மக்கள் தொகை பதிவேடு, தேசிய குடிமக்கள் பேரேடு ஆகியன தயாரிப்பதை கைவிட வேண்டும். 2021 மேற்கொள்ளப்படாமல் ஒத்தி போடப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கை 2027 மேற்கொள்ளப்படும் என்று, அது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கும் என்று ஒன்றிய பாஜக அரசு அறிவித்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ளும் போது தேசிய மக்கள் தொகை பதிவேட்டையும் தேசிய குடிமக்கள் பேரேட்டையும் தயாரிக்க மோடி அரசு திட்டமிட்டுள்ளது. குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் இவை செய்யப்பட்டுள்ளன. அதன் மூலம் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட கோடிக்கணக்கான இந்திய மக்களை நாடற்றவர்கள் என அறிவிப்பதற்கு மோடி அரசு திட்டமிட்டுள்ளது. அது மக்களை பிளவுபடுத்தி மிகப்பெரிய உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த கொடுமையான பாசிச திட்டத்தை கைவிட வேண்டும் என இந்த பேரணி ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. இன்னும் 8 தடவை நீங்க கை தட்ட வேண்டி வரும். இப்பதான் 4 முடிஞ்சிருக்கு. 5வது தீர்மானம், எந்த இடத்துல? சரி சரி சரி, வந்து சேருவாங்க. நம்ம தொடர்கள் சிறுத்தைகள் எப்படி வந்துருவாங்க, போலீஸ் மறிச்சா கூட விட மாட்டாங்க. விடுங்க, வரட்டும், விடுங்க. அங்க வண்டியை பாதி வண்டி மேல மறிச்சுட்டாங்களாம் போலீஸ். இங்க இடம் திருச்சி தாங்காதுல நாம வந்தா. காட்டாற்று வெள்ளமென சிறுத்தைகள் திரண்டால் திருச்சி திணறும். ஹலோ, ரைட் தம்பி, அங்க அந்த செட்டு வச்சிருக்கிறத கும்பலா நிக்காதீங்க. ஒவ்வொரு முறை இது மாதிரி நீங்க பண்றீங்க. வயர் கட்டானா இப்ப எப்படி பேச முடியும்? நானு நிறைய வண்டிகளை வந்து அந்தந்த பகுதிகளில் ஒரு 20 கிலோமீட்டருக்கு அப்பால நிப்பாட்டிட்டாங்களாம் போலீஸ். தோழர்கள்லாம் இறங்கி நடந்தே வராங்களாம். ஒரு வகையில் வந்து அவ்வளவு கும்பலும் இங்கே வந்தால் டிராஃபிக்கை 4-5 மணி நேரம் சரி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில் காவல்துறை அப்படி சொல்லியிருக்கலாம். ஏன்னா வண்டியை கொண்டாந்து நிப்பாட்ட முடியாது. இங்கே உள்ள வண்டி வரதா இருந்தால் விட்டுருவாங்க, பிரச்சனை கிடையாது. வண்டியை பஞ்சப்பூர்லேயே நிப்பாட்டணும். இப்போ நிறைய வண்டிகள்லாம் பஞ்சப்பூருக்கும் பார்த்தாலே நிப்பாட்டி இருக்கிறாங்க. காதில் கேட்கலையா? சவுண்டு நல்லா கேட்குதாப்பா? என்னப்பா இப்படி சொல்றீங்க, போய் சொல்றீங்க? ரைட் ரைட் ரைட், கொஞ்சம் அமைதியாக இருங்க. நிறைய இப்போ தான் நம்ம அலங்கார ஊர்தியே இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரையிலும் நம்ம கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. நாம் வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். இந்த டிவைடரில் இறங்கி நிற்கிறவங்கெல்லாம் இறங்கி நின்னாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த ரோட்லேயும் அதே மாதிரி பெருந்திரள் நின்றுட்டு இருக்கிறாங்க. தீர்மானம் எண் 5, மதத்தின் பெயரால் ஏவப்படும் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட காரணத்தால் மதவாத வன்முறை தடுப்பு சட்ட மசோதா நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் 2005ஆம் ஆண்டு 20 வருஷத்துக்கு முன்னால அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட அந்த மசோதா சட்டமாக்கப்படாமலேயே 2014ஆம் ஆண்டு கைவிடப்பட்டது. பாஜக ஆட்சி காலத்தில்
தொடர்ந்து மத அடிப்படையிலான வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு மதவாத வன்முறை தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த பேரணி வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 6, கும்பல் கொலைகளை பயங்கரவாத குற்றமாக அறிவித்திட வேண்டும். பாஜக ஆட்சி ஏற்பட்டதற்கு பிறகு இஸ்லாமியர்களை சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் கும்பலாக சென்று பொதுவெளியிலேயே அடித்து கொலை செய்யும் நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றன. இத்தகைய கும்பல் கொலைகளில் ஈடுபடுகிறவர்களை கடுமையாக தண்டிக்காமல் விடுவதால் மீண்டும் மீண்டும் அத்தகைய வன்முறை தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. எனவே கும்பல் கொலைகளை பயங்கரவாத குற்றங்களாக அறிவித்து அத்தகைய குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறவர்கள் மீது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பேரணி, சிறுத்தைகளின் பேரணி வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 7, ஜம்மு காஷ்மீரை மீண்டும் மாநிலமாக அறிவிக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தில் காஷ்மீருக்கு இருந்த சிறப்பு தகுதியை விளக்கும் வகையில் அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 370 மோடி அரசு நீக்கம் செய்தது. அதாவது அரசமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள நெறிமுறைகளுக்கு மாறாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்து அந்த சூழலை பயன்படுத்தி அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 370 நீக்கிவிட்டார்கள். அம்மாநிலத்தை 3 யூனியன் பிரதேசங்களாக துண்டாடினார்கள். அதனைத் தொடர்ந்து எழுந்த கடும் எதிர்ப்பின் விளைவாக ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில தகுதி வழங்கப்படும் என மோடி அரசு வாக்குறுதி அளித்தது. ஆனால் இதுவரை அது நிறைவேற்றப்படவில்லை. எனவே மேலும் காலம் கடத்தாமல் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில தகுதி அளிக்கும் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகளின் இந்த பேரணி ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 8, மதம் மாறியவர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமைகளை வழங்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக, பௌத்தர்களாக, பிசி சமூகத்திலிருந்தும் எஸ்சி சமூகத்திலிருந்தும் ஏராளமானவர்கள் மதம் மாறி இருக்கிறார்கள். அதனாலேயே அவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது. ஆகவே விடுதலை சிறுத்தைகளின் இந்த பேரணி இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறது. தம்பி, அந்த வண்டி அங்கே நிற்கட்டும், உள்ள வராதீங்க, அப்படியே நில்லு. ரொம்ப டைட்டா இருக்கு. இந்து மதத்திலிருந்து சீக்கியம், பௌத்தம் ஆகிய மதங்களுக்கு மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை மறுக்கப்படவில்லை. சீக்கியரா மாறினா இடஒதுக்கீடு உண்டு, புத்திஸ்டா மாறினா இடஒதுக்கீடு உண்டு. ஆனா முஸ்லிமாவும் கிறிஸ்டினாவும் மாறினா இடஒதுக்கீடு இல்லை. ஆனால் இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் ஆகிய மதங்களை தழுவுகிற பட்டியல் சமூகத்தினர், ஷெட்யூல் காஸ்ட் மற்றும் பிற பிற்படுத்தப்பட்டோருக்கு ஓபிசி இடஒதுக்கீடு வழங்கப்படுவதில்லை. இது அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 25 உறுதி செய்யப்பட்டுள்ள மத அடிப்படையிலான சுதந்திரத்தை மறுப்பதாக உள்ளது. இது வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 25. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் ஆர்டிகல் 25 அதை வயலேட் பண்ணுது, மீறுது. இது அரசமைப்பு சட்ட உறுப்பு எண் 25 உறுதி செய்யப்பட்டுள்ள மத அடிப்படையிலான சுதந்திரத்தை மறுப்பதாக உள்ளது. ஒருவர் எந்த மதத்தை தழுவினாலும் அவருக்கு முன்பு என்ன உரிமைகள் இருந்ததோ அவற்றை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமையாகும். எனவே இடஒதுக்கீடு உள்ளிட்ட உரிமைகளை மதம் மாறிய பட்டியல் சாதியினர் மற்றும் பிற பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோருக்கு மறுக்கக்கூடாது. அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைத்திட உரிய சட்டம் இயற்ற வேண்டும் என இந்த பேரணி இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. கிறிஸ்தவத்தை தழுவிய பிற்படுத்தப்பட்டோரையும் பட்டியல் சமூகத்தினரையும், அதாவது தலித் கிறிஸ்டியன்ஸ், பட்டியல் சமூகத்தினரையும் தமிழ்நாடு அரசு பிற பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வைத்து தற்போது இடஒதுக்கீடு வழங்கி வருகிறது. அது போதுமானதாக இல்லை.
எனவே அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தனியே உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை இந்த பேரணி கேட்டுக்கொள்கிறது. தலித் கிறிஸ்டியன் எங்களை எஸ்சி பட்டியலில் சேருங்கன்னு சொல்றாங்க. அது யூனியன் கவர்மெண்ட்டுக்கான கோரிக்கை, டெல்லியில் இருக்கிற அரசுக்கான கோரிக்கை. அது எப்ப நிறைவேறும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படலை. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு. அதனால அந்த கேஸ் இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. கேஜி பாலகிருஷ்ணன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காரு மோடி. அது இன்னும் அறிக்கையை சமர்ப்பிக்கல. அதுவரையில் தமிழ்நாடு அரசு ஓபிசி இடஒதுக்கீட்டில் முஸ்லிம்களுக்கு 3% கொடுக்கிற மாதிரி பிசி பிராக்கெட்ல எம் அப்படின்னு போட்டு இடஒதுக்கீடு தராங்க. அதே போல பிசி பிராக்கெட்ல டிசி தலித் கிறிஸ்டியன்ஸ் என போட்டு ஏற்கனவே ஒதுக்கிய அந்த இடஒதுக்கீட்டை இவர்களுக்கும் வழங்க வேண்டும். அதே போல கிறித்தவத்தை தழுவி இருக்கிற வன்னிய கிறித்தவர்கள், உடையார் கிறித்தவர்கள், பிள்ளைமார் கிறித்தவர்கள், நாடார் கிறித்தவர்கள், செட்டியார் கிறித்தவர்கள், ஓபிசியில் நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. கிறித்தவம் மாறினாலும் சாதி போகாது தமிழ்நாட்டில், இந்தியாவில். அதுதான் பிரச்சனை. அவங்க பிசியில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கேட்டகரைசேஷன் பண்ணி இடஒதுக்கீடு தரணும். இது விடுதலை சிறுத்தைகளின் 8வது தீர்மானம். கைகளை தட்டி நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து 9வது, சமவாய்ப்பு ஆணையத்தை அமைத்திட வேண்டும். நீதியரசர் ராஜேந்திர சச்சார், அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, அவர் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டாங்க. முஸ்லிம் மற்ற சிறுபான்மையினருடைய கல்வி தகுதி, கல்வி நிலை, பொருளாதார நிலை என்ன என்று ஆராய்வதற்காக போடப்பட்ட கமிஷன். அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சமவாய்ப்பு கமிஷன் ஆணையம் ஒன்றை நீங்க அமைக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரைச்சிருக்கிறார். அதை காங்கிரஸ் அரசும் கண்டுகல, இப்ப இருக்கிற மோடி அரசும் கண்டுகல. விடுதலை சிறுத்தைகள் கண்டு கொள்கிறோம். நீதிபதி ராஜேந்திர சச்சார் கமிட்டி ஷெட்யூல் காஸ்டுக்கான கமிட்டி அல்ல, ஷெட்யூல் டிரைப்ஸுக்கான கமிட்டி அல்ல, முஸ்லிம் மக்களுக்கான ஒரு கமிஷன். அந்த கமிஷன் ஒரு ரெக்கமெண்டேஷன், பரிந்துரையை கொடுத்துச்சு. அந்த பரிந்துரையை நாம் இங்கே முன்மொழிகிறோம். நீதியரசர் ராஜேந்திர சச்சார் ஆணையம் அளித்த பரிந்துரைகளில் முக்கியமானது சமவாய்ப்பு ஆணையம் உருவாக்குவது பற்றியதாகும். அனைத்து சமயத்தினரும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சமமான வாய்ப்பு பெறுவதை அரசாங்கம் உத்தரவாதம் செய்ய வேண்டும். மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொடுக்கக்கூடாது. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சமவாய்ப்பை பெறணும். இந்துவா இருக்கிறவர்கள் மட்டும்தான் இடஒதுக்கீடு, முஸ்லிமா இருந்த இடஒதுக்கீடு இல்லைன்னா அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது ராஜேந்திர சச்சார் சொல்றார். அதை செயல்படுத்துவதற்கு ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும். அதற்காக தனியே ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று நீதியரசர் சச்சார் குழு பரிந்துரைத்தது. ஆனால் அதனை இதுவரை ஒன்றிய அரசு நிறைவேற்றவில்லை. அந்த ஆணையத்தை அமைக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கும் உள்ளது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு. எனவே தமிழ்நாடு அரசே, திராவிட முன்னேற்ற கழக அரசே, எங்களின் தோழமை அரசே, சச்சார் குழு பரிந்துரைகளின் அடிப்படையில் சமவாய்ப்பு ஆணையத்தை அமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுத்தைகளின் பேரணி வலியுறுத்துகிறது, கேட்டுக்கொள்கிறது. இன்னும் 3 தீர்மானம் தான். சோர்வா இருக்கா? உற்சாகமா இருக்கீங்களா? நிமிர்ந்து உட்காருங்க. தீர்மானம் எண் 10. பீகார் மாநிலம் புத்தகயாவில் உள்ள மகாபோதி விகாரையை பௌத்தர்களிடமே ஒப்படைக்க வேண்டும். பீகார் மாநிலம் இருக்கு, அங்க புத்தகையான ஒரு இடம் இருக்கு. அங்கதான் புத்தர் போய் உட்கார்ந்துருக்கிறார் போதி மரத்துக்கு அடியில் 2500 வருஷத்துக்கு முன்னால. அந்த இடத்துல தான் அவருக்கு ஞானம் பிறந்தது. அங்க ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு பேர் மகாபோதி விகார். அதை நிர்வகிக்கிற அதிகாரத்தை பிராமணர்கிட்ட கொடுத்துருக்காங்க. புத்திஸ்ட கொடுக்க. தம்பி தயவுசெய்து அப்படியே நில்லுங்க, நிக்கிற இடத்துல நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. ஏன் அப்படியே
அப்படியே ஆடுறீங்களா? அந்த 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 பேரிகார்டை எழுந்தீங்கன்னா அங்கே குழந்தைகள்லாம் உட்காந்துருக்காங்க, பிரச்சனை. அப்படியே ப்ளீஸ், அப்படியே தம்பி. இந்த இந்த டிவைடர் கொஞ்சம் இறங்க ப்ளீஸ், கொஞ்சம் இறங்க. நீங்களாவது பேசுகிற கொஞ்சம் இறங்க நில்லுங்க. ஜனங்க உங்க பின்னால் நிற்கிறவங்க எட்டி பார்க்குறேன், இறங்க. கௌதம புத்தர் ஞானம் பெற்ற புனித தலமாக போற்றப்படும் புத்தகயாவில் உள்ள மகாபோதி விகாரையின் நிர்வாகத்தில் இந்துக்களான பிராமணர்களும் இடம்பெற்றுள்ளனர். இப்ப இந்து கோயில்ல போய் புத்திஸ்ட்ல முஸ்லீம்களை மெம்பரா போட முடியுமா? ட்ரஸ்ட்ல யோசிச்சு பாருங்க. ஆனா இங்க புத்திஸ்ட் டெம்பிள்ல அதை நிர்வகிக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கமிட்டியில பிராமின்ஸ் இருக்கிறாங்க பல வருஷமா. அதை நீக்க சொல்லி உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க. யாரு? புத்த பிக்குகள். அது பௌத்தர்களின் உரிமைகளையும் சுதந்திரங்களையும் பறிப்பதாக உள்ளது. நிறைய பேர் இங்க வர முடியாம அங்கங்க எல்இடி நின்றுட்டு பாக்குறாங்க, கும்பலா திரளா. வழி நெடுக 20 இடத்துல எல்இடி இதே மாதிரி வச்சிருக்கிறோம். 20 இடங்கள்லயும் கும்பலா பல்லாயிரக்கணக்கானவர்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடைகிட்ட நீங்க வரலனாலும் என் பக்கத்தில் இருக்கிறதா நான் உணர்றேன். 1 கிலோமீட்டருக்கு அப்பால் எல்இடியை பார்த்து கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். 10வது தீர்மானத்தை நிறைவேற்றி தாருங்கள். அந்த நிர்வாகத்தில் இருந்து இந்துக்களான பிராமணர்களை நீக்கி பௌத்தர்களிடமே அந்த நிர்வாகத்தை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து புத்த பிக்குகளின் தொடர் போராட்டம் அங்கே நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பௌத்தர்களின் உணர்வுகளை மதித்து கோரிக்கையை ஏற்று மகாபோதி விகாரை அதன் நிர்வாகத்தை பௌத்தர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று சிறுத்தைகளின் இந்த பேரணி காவிரி கரை ஓரத்தில் இருந்து உரத்து முழங்குகிறது, வலியுறுத்துகிறது. இன்னும் 2 தீர்மானம் தான். நீங்க அமைதியா உட்காந்துருங்க, எனக்கு தான் தொண்டை போகுது, பயங்கரமா வலிக்குது. அங்க இருந்து கோஷம் போட்டு வந்த இங்க இந்த தீர்மானங்களை படித்துக் கொண்டிருக்கிறேன். 11வது தீர்மானம், வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை விளக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை நீக்கணும்னு பிஜேபி காரன் சொல்றான். இப்ப நாம வக்ஃப் திருத்த சட்டத்தை நீக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவன் இந்த சட்டத்தை நீக்க சொல்றான். வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம். இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா, எந்தெந்த மதங்களுக்கான வழிபாட்டு தலங்கள் இப்ப எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும். அதுல இது எங்க ஊர் கோயில் இருந்துச்சு 500 வருஷத்துக்கு முன்னால, இந்த இடத்துல ராமர் பிறந்தாரு, இந்த இடத்துல கிருஷ்ணர் பிறந்தாரு, அப்படிலாம் சண்டை போடக்கூடாது. ஏதோ அயோத்தியில் நடந்ததோட இருக்கட்டும், மற்ற இடங்கள்ல பிரச்சனை பண்ணக்கூடாது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோயில் இருக்கோ அந்தந்த கோயிலை அப்படியே பாதுகாக்கணும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம். இந்தியாவில் உள்ள வழிபாட்டு தலங்கள் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் எந்த நிலையில் இருந்தனவோ, இந்த நாடு விடுதலை பெறுகிற போது, சுதந்திரம் அடைகிற போது ஒவ்வொரு கோயிலும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்ததோ, இது இந்து கோயில், இது முஸ்லிம் மசூதி, இது கிறிஸ்தவர் தேவாலயம், இது சமணர் விகாரை, இது பௌத்தர் விகாரை, இது சமண பள்ளி என்று இருந்தால் 47 ஆகஸ்ட் 15 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும். எந்த நிலையில் இருந்தனவோ அதே நிலை தொடர வேண்டும் என்பதற்காக வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் இந்த சட்டத்தின் நிபந்தனைகளுக்கு முரணாக பாபர் மசூதி வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த வெற்றியில் ருசி கண்ட சங்க பரிவாரத்தினர் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான பல்வேறு மசூதிகளை இந்து கோவில்கள் என உரிமை கொண்டாடி வழக்குகளை தொடுத்து வருகின்றனர். குறிப்பாக வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்துள்ளனர். தம்பி, அந்த ஒயரை இழுக்காதீங்க, கரண்ட் இருக்குது, பிடிக்காதீங்க தம்பி. அதனால தான் நான் சொல்றேன், கீழே இறங்குங்க. சொல்லுங்க, கேளுங்க தம்பி, கொஞ்சம் கீழே இறங்குங்க.
அந்த கரண்ட்ல ஏதாவது ஆச்சுன்னா இவ்வளவு தூரம் இப்ப அமைதியா நடந்துகிட்டு இருக்குல்ல, நான் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கல, கொஞ்சம் கீழே இறங்குங்க ப்ளீஸ். அந்த வயரை இழுக்காதீங்க. கரண்ட் போகுது தம்பி, உட்காருப்ப தம்பி, உட்காரு ப்ளீஸ். அப்படியே அப்படியே டிவைடர்ல உட்காரு, டிவைடர்ல உட்காரு. இத்தனை 1000 லட்சம் பேர் கேட்கறாங்க என் பேச்ச, நீங்க ஒரு 4-5 பேர் இப்படி கேட்காம இருக்கிறீங்க பாரு. உட்காருங்க, உங்க நல்லதுதான் சொல்றேன், உட்காரு, உங்க நல்லதுதான் சொல்றேன். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்துள்ளனர். அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு அனுமதிக்க கூடாது என்றும், வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை விளக்கக்கூடாது என்றும் ஒன்றிய பாஜக அரசுக்கு இந்த பேரணி வேண்டுகோள் விடுக்கிறது. ஓங்கி கைதட்டுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கடைசி தீர்மானம் படிக்க போறேன். ரொம்ப நேரம் தீர்மானமே படிச்சுட்டு இருக்குது, போர் அடிக்குதா? கடைசி தீர்மானம் 12வது தீர்மானம், பொது சிவில் சட்டம் கொண்டு வரும் முயற்சியை கைவிட வேண்டும். இப்ப பார்லிமெண்ட்ல இந்த கூட்டத்தொடரிலோ அடுத்த கூட்டத்தொடரிலோ புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வர போறாங்க. என்னன்னா, முஸ்லிம்களுக்கு தனி சட்டம் கூடாது, கிறிஸ்தவர்களுக்கு தனி சட்டம் கூடாது, எல்லாருக்கும் பொதுவான ஒரு சிவில் சட்டம். தம்பி கொஞ்சம் பின்னால தள்ளி நில்லுங்க, போலீஸிங் பயங்கர நெருக்கடியாக, இந்த பேரிகார்ட்ல தள்ளி நிற்க, பின்னால முன்னால இழுக்காது, தள்ளாதீங்க, உட்கார்ந்து மேல வந்து இழுக்க வேண்டியது. கொஞ்சம் பேக்ல தள்ளி நில்லுங்க, அப்படியே ஸ்டெடியா நில்லுங்க, அப்படியே நின்ன இடத்துல நில்லுங்க, முன்னால சாயாதீங்க. எல்லாம் இளைஞர்கள் தான், அப்படியே நில்லுங்க, நெஞ்ச நிமிர்த்தி. உன்னை எவனும் முன்னால தள்ளி மேல ஏறக்கூடாது, கீழே இடிச்சு தள்ளி மேல ஏற அனுமதிக்க கூடாது ஒருபோதும், ஸ்டெடியா நிக்கணும். கடைசி தீர்மானம், ஒன்றிய பாஜக அரசு இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயன்று வருகிறது. 2018 ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிடப்பட்ட சட்ட ஆணையத்தின் 21வது அறிக்கையில் பொது சிவில் சட்டம் இந்த கட்டத்தில் அவசியமும் அல்ல, விரும்பத்தக்கதும் அல்ல என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. லா கமிஷன் ஒரு அமைப்பு இருக்கு. தம்பி தம்பி கீழே இறங்க, ஒரு ஆள் எவ்வளவு வேற பிரச்சனை பண்ற, கீழே இறங்க, கீழே இறங்க, கீழே இறங்க, கீழே தம்பி கீழே இறங்க. லா கமிஷன் 21வது அறிக்கையில என்ன சொல்லி இருக்குன்னா, பொது சிவில் சட்டம் இந்த கட்டத்தில் அவசியமும் அல்ல, விரும்பத்தக்கதும் அல்ல என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதையும் மீறி சிவில் சட்டம் என்னும் RSS திட்டத்தை செயல்படுத்த மோடி அரசு முனைப்பாக உள்ளது. இது தேசத்தின் நலன்களுக்கு எதிரானது. எனவே மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என இந்த பேரணி ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. அப்படியே எல்லாரும் எழுச்சி நில்லுங்க, எல்லோரும் எழுந்திருந்து இந்த 12 தீர்மானங்களையும் கைகளை தட்டி வரவேற்று நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓங்கி கைகளை தட்ட வேண்டும். இப்போ நாம் அமைதி காக்கும் நேரம். தம்பி, அண்மையில குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 242 பேரோடு பறந்து போன லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்திலே சிக்கியது. 242 பேரில் ஒரே ஒருவரை தவிர 241 பேரும் அப்படியே உயிரோடு எரிந்து சாம்பலாகிவிட்டார்கள். அது விழுந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் கட்டிடத்தில் அது விழுந்ததால் உள்ளே அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருந்த மாணவர்களும் மருத்துவர்களும் பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த தோழர்கள் அனைவருக்கும் நாம் சில நொடிகள் அமைதி காத்து அந்த துக்கத்தை, துயரத்தை நெஞ்சிலே இருத்தி அகவணக்கம் செலுத்துவோம். கூச்சல் வேண்டாம், இரைச்சல் வேண்டாம், தயவு கூர்ந்து அமைதி காக்க வேண்டுகிறேன். தம்பி பிளீஸ் சைலன்ஸ். 242 பேர் மற்றும்
241 பேர் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் உயிரிழந்த தோழர்கள் உட்பட அனைவருக்கும் நமது அஞ்சலியை செலுத்துவோம். அனைவரும் இங்கே பேச இயலாது. நமது பொதுச் செயலாளர்கள் இருவரும் ஆளுக்கு சில நிமிடங்கள். தம்பி, அங்கிருந்து விழுந்தீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க. இவ்வளவு அமைதியா முடிகிற பேரணி துக்கத்தில் முடிஞ்சிடக்கூடாது. தயவுசெய்து கீழே இறங்குவாங்க. உங்க ஆர்வம் புரியுது. உங்களுக்கு என்னுடைய அன்பு முத்தங்கள். கீழே இறங்குங்க. கீழே இறங்கு. கீழே இறங்கி வந்துடு ப்ளீஸ் ப்ளீஸ். நான் தான் பார்த்துட்டேன் உங்களை. கீழே தோழர் ரவிக்குமார் அவர்கள் நம்மிடையே சுருக்கமாக உரையாற்றுவார். மழை வருமா? மழையே நில். இந்த பேரணி முடிகிற வரையில் நீயும் எங்கள் உரையை கேள் என்று வேண்டுகோள் விடுத்து உங்களிடையே தம்பி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. அந்த இடத்துல நீங்க பாருங்க, பேரிகார்டே தள்ளி விட்டீங்க. அப்படியே இல்லை, கொஞ்ச நேரத்தை முடிச்சோம். நாம முடியும் போது மழை பெய்யும். எல்லாம் அழகா நனைஞ்சுக்கிட்டே நம்ம வீட்டுக்கு போகலாம். மழையில் நனையிறது ஒரு சுகம் தானே. மழையில நனையிறது ஒரு சுகம் தானே. ரைட். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். மாமேதை காரல் மார்க்சுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, சீரிப்பாயும் விடுதலை சிறுத்தைகள். அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம். அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம். திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். தலை நிமிரச் சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும். வீர வணக்கம், வீர வணக்கம். வேறறுப்போம், வேறறுப்போம். சனாதனத்தை வேறறுப்போம். வென்றெடுப்போம், வென்றெடுப்போம். சமத்துவத்தை வென்றெடுப்போம். மோடி அரசே, மோடி அரசே, திரும்ப பெறு, திரும்ப பெறு. வக்ஃப் திருத்த சட்டத்தை, குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு. பரப்பாதே, பரப்பாதே. முஸ்லிம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியலை பரப்பாதே. சிதைக்காதே, சிதைக்காதே. அரசமைப்பு சட்டத்தை சிதைக்காதே, சிதைக்காதே. முறியடிப்போம், முறியடிப்போம். சனாதன சதி செயல்களை முறியடிப்போம், முறியடிப்போம். சனாதன சக்திகளா, விடுதலை சிறுத்தைகளா? சனாதன சக்திகளா, விடுதலை சிறுத்தைகளா? விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். சமத்துவத்திற்கு எதிரான மதவாத சக்திகளை, சனாதன சக்திகளை விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வருகிற
என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் காலடிகளையும் தொட்டு எனது நன்றி மலர்களை நான் காணிக்கையாக்குகிறேன். நாம் நடத்தி இருக்கிற இந்த பேரணி பெருந்திரள் பேரணி தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலில் பேரதிர்வுகளை உருவாக்குகிற ஒரு பேரணி. தோழர்களை சொன்னதை போல எல்லோரும் தேர்தல் கணக்குகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார் எந்த கூட்டணி, நமக்கு அந்த கவலை இல்லை. எத்தனை இடங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு அந்த கவலை இல்லை. யார் முதலமைச்சர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு அந்த கவலை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் திமுகவிடம் சிக்கிக் கொண்டு தவிக்கிறது. அட அற்பர்களே, அரசியல் அறியாமையில் உழலும் அரைவேக்காடுகளே, தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழியை தீர்மானிப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். சொல்ல போனால் இந்திய தேசிய அரசியலையும் கூர்மைப்படுத்துகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கு இந்திய அரசியலையே மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள், மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் என்று கூர்மைப்படுத்துகிற அரசியலை விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் முன்னெடுக்கிறது. இதன் வலிமையை உணராதவர்கள், திருமாவளவனுக்கு அரசியல் பண்ண தெரியல, பேரம் பேச தெரியல, பிளாக்மெயில் பண்ண தெரியல, துணை முதலமைச்சர் வேண்டும் என்று கேட்க மறுக்கிறார். முதலமைச்சர் பதவியை பற்றியே நாங்கள் கவலைப்படல, துணை முதலமைச்சர் பதவி. எங்கள் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பிரதமரை கைப்பற்றுங்கள் என்றுதான் வழிகாட்டி இருக்கிறார். அதுதான் அதிகாரம் உள்ள பதவி, அதுதான் அரசு, அதுதான் அதிகாரம் உள்ள பதவி. தலித்துகள், பழங்குடி மக்கள், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு. பாலு பாலு உட்காருங்க, உட்காருங்க. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு. எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், திருமாவளவனுக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும். சும்மா யூடியூப்ல உட்கார்ந்து கண்டவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்றான். அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதுதான் நோக்கம், அதுதான் நோக்கம். முப்பத்தஞ்சு வருஷம் இந்த அரசியல நாங்களும் கொட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். பழந்தின்று கொட்டை போடுகிறவர்கள். 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலை வேண்டாம் என்று அரசியல் செய்தவர்கள் நாங்கள். தம்பி இறங்க. 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பை பேசியவர்கள் நாங்கள். 25 வருஷம் இந்த தில்லுமுள்ளு தேர்தல் அரசியலில் தாக்கு பிடித்து நிற்கிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள். சமகாலத்தில் எங்களோடு புறப்பட்டவர்கள் எங்கோ வழிதவறி போய்விட்டார்கள். எங்களோட வந்தவங்க எல்லாம் காணும், ஆள எங்க போனாங்கன்னு தெரியல. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக, அரசியல் சக்தியாக நிமிர்ந்திருக்கிறது. ஆந்திராவிலும் வேர் பிடித்திருக்கிறது, தெலுங்கானாவில் கிளை பரப்பி நிற்கிறது, கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் துளிர்விட்டு நிற்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு எல்லா வரம்புகளையும் கடந்து வளர்ந்து நிமிர்ந்து நிற்கிறது. எங்களுக்கு யாருடைய அட்வைஸும் தேவையில்லை.
இதை செய்ய அதை செய்ய, ஏன் உனக்கு பேச தெரியல. அப்புறம் சில நாதாரிகள் புறப்பட்டு இருக்கிறாங்க. நாதாரிகள்னா என்னன்னு எனக்கு அர்த்தம் தெரியாது, ஆனா சொல்றேன். ஊதாரிகள்னா தெரியும். தமிழ் இருங்க பாலு. சில நாதாரிகள் புறப்பட்டு இருக்கிறாங்க. நாம இந்த பட்டியல் சமூகத்து மக்களை ஏமாத்துறோமா? இவனெல்லாம் என்ன சொல்றது? இவர்களுக்கு யாரு எப்படி பதில் சொல்றது? இன்றைக்கு தமிழகத்திலே பட்டியல் சமூகத்து மக்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், சமூக தளத்திலும், அரசியல் தளத்திலும், பொருளாதார தளத்திலும், கலாச்சார தளத்திலும், கலை உலகத்திலும் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சிதான் அதற்கு காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது. தம்பி வேடன் 2 நாளைக்கு முன்னாடி போன்ல பேசினான். அந்த தம்பி, நான் சொன்னேன், அப்பா 35 வருஷமா நான் பேசுற அரசியல நீ 3 நிமிஷத்துல பாட்டுல சொல்லி இருக்கிற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த தம்பி சொன்னான், ஐயா நீங்க எல்லாம் பேசுறதுனால தான் நாங்கெல்லாம் பாடுறோம், எங்களுக்கு அந்த துணிச்சல். இன்றைக்கு எல்லா துறைகளிலும் காலரை தூக்கிவிட்டு கொண்டு ஒடுக்கப்பட்டவர்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள் என்று சொன்னால், இது போன்ற பரந்த வீதிகளில் வீறு நடை போடுகிறார்கள் என்று சொன்னால், பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கோட்டு சூட்டோடு இன்றைக்கு மிடுக்கு நடை போட்டு வருகிறார்கள் என்று சொன்னால், அது விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சியின் விளைவு. என்ன தோழர்கள் எல்லாம் கேட்டாங்க, ஏன் நீங்க ஒரு ஆளு கோட்டு சூட்டு போட்டு வந்தா போதாதா, ஏன் எல்லாரையும் போட சொல்றீங்க? என் கண்ணார பார்க்கணும், கட்டிட வேலை செய்கிறவன் கோட்டு சூட்டோடு வர வேண்டும். ஆடு மாடு மேய்க்கிற தம்பிகள் கோட்டு சூட்டு போட்டுக் கொண்டு நடக்க வேண்டும். ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சூட்டு போட்டு நடக்க வேண்டும். அவனுக்கு காக்கி சட்டை தான் கதி என்று எண்ணக்கூடாது, கந்தல் துணிதான் கதி என்று கிடக்க கூடாது. காந்தி துணி இல்லாமலேயே இருந்தார், வெறும் உடம்போடு இருந்தார், அது அவருக்கு மரியாதை. சமகாலத்தில் புகழ்பெற்ற தலைவராக விளங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கோட்டு சூட்டோடு தான் வெளியே போவார். அந்த குடும்பம் வறுமையிலே உழன்ற போதும் உடையிலே கவனம் செலுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்னைக்கு என்னுடைய தம்பிகள் அத்தனை பேர் என்னோட கோட்டு சூட்டோட நிற்கிறான். ப்ளூ ஷர்ட், ப்ளூ பேண்ட், ஒயிட் ஷர்ட், ரெட் டை. அப்படியே அம்பேத்கர் மாதிரி நீ நடக்கணும், அம்பேத்கர் மாதிரி உணரணும். சனாதன சக்திகளே அம்பேத்கர் இறந்து விட்டார் என்று நினைக்காதீர்கள். இதோ அம்பேத்கரின் பிள்ளைகள் இருக்கிறோம், அம்பேத்கரின் கருத்தியல் வாரிசுகள் இருக்கிறோம். எங்களை கூமுட்டைகள் என்று எண்ணாதீர்கள். கண்ணில் விரலை விட்டு துழாவுவோம். அரசியல் எங்கள்கிட்ட பேச முடியாது. அரசியல் பேசிப்பார், வா அரசியல் பேசு. ஒன்ன மாதிரி வெறும் சாதி வெறிய பேசுறவங்க அல்ல விடுதலை சிறுத்தைகள். ஆண்ட பரம்பரை, வீர பரம்பரை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல, அறிவு பரம்பரை, ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள். எங்கள் தலைவர் அம்பேத்கர் என்று சொல்லுகிற போது எங்களுக்கு மெய் சிலிர்ப்பு ஏற்படுகிறது. நாடி நரம்புகள் முறுக்கேறுகின்றன, தலை நிமருகிறது, மீசை முறுக்கேறுகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தன் டிப்டாப்பா மிடுக்கா டிரஸ் பண்ணிட்டு போறானா அவன் சிறுத்தை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒருவன் நல்ல தமிழ் பெயர் சூட்டி இருக்கிறான் என்றால் அவன் விடுதலை சிறுத்தை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தெளிவான கொள்கை அரசியல் ஒருவன் பேசுகிறான் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், அவன் விடுதலை சிறுத்தை. எவ்வளவு தில்லுமுள்ளு அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும். இதே திருச்சியில இந்த பேரணி நடத்துறதுக்கு முதல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாம ஆளுங்கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறோம். காவல்துறை சொன்னாங்க, எங்களுக்கு அனுமதி தர சொல்லி மேலிடத்துல இருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரல.
அனுமதி இல்லைன்னாங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு, கொடிக்கம்பங்களெல்லாம் வெளியேற்றணும், இடிக்கணும், அப்புறப்படுத்தணும். மற்ற கட்சி கொடிக்கம்பங்கள்லாம் அப்படியே இருக்கு. போலீஸுக்கும் ஹைவேஸுக்கும் இதுதான் ஒரு வாய்ப்புன்னு உடனே இறங்கிட்டான் களத்துல. சிறுத்தைகள் கொடியெல்லாம் இடிலான்றான். இவ்வளவு நெருக்கடிகளை தாங்கிக் கொண்டு இந்த களத்திலே நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கொடியேற்ற முடியவில்லை, பொதுக்கூட்டம் நடத்த முடியவில்லை, பேரணி நடத்த முடியவில்லை, மாநாடு நடத்த முடியவில்லை. இப்படியெல்லாம் நெருக்கடிகள் 25 ஆண்டுகளாக. நாம கூட்டணியிலே இருப்போம், கூட்டணி கட்சியாரனே ஒருத்தர் மேல ஏறி அந்த கொடியை மட்டும் கட் பண்ணுவான் என்று ஒன்னாவது காட்டினாங்க. அந்த தம்பி ஒரு நாள் சிறுத்தையா மாறுவான், பொறுமையா இருங்க என்று நான் சொல்லி இருக்கிறேன். வண்டியில கல்லெடுத்து அடிப்பான், அந்த தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவான் என்று நான் சொல்லி இருக்கிறேன். இப்படித்தான் இந்த அடக்குமுறைகளையும் நெருக்கடிகளையும் தாக்குப்பிடித்து இந்த இயக்கம் 1/4 நூற்றாண்டு காலம் இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறது. தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறது. ஏன் திமுகவை ஆதரிக்கிறோம்? திமுக கூட்டணியை விட்டு வெளியே நின்றால் என்ன ஆகிவிடும்? எங்க மேல என்ன ஏதாவது இன்கம் டாக்ஸ் ரைடு வரப்போதா? இடி ரைடு வரப்போதா? வேற என்ன செய்ய முடியும் உங்களால? மாநில அரசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, மத்திய அரசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க எதற்காக பயப்பட வேண்டும்? யாருக்காக பயப்பட வேண்டும்? என்ன நெருக்கடி? நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள், மார்க்சின் கருத்தியல் வாரிசுகள். அதனால் ஒரு முடிவை துணிவாக எடுத்து, தெளிவாக எடுத்து, உறுதியாக நிற்கிறோம். எல்லா கதையும் அடைச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ண போறாரு? எங்களுக்கான காலம் கனியும் வரையில் நாங்கள் காத்திருப்போம். அதுதான் டெம்பரரி, ஒரு தற்காலிகமான விளைச்சலுக்காக நாங்கள் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அல்ல. நான் சொல்லுவேன், எங்களை நோக்கி அதிகாரம் வரும், எங்களை நோக்கி நாற்காலிகள் வரும், எங்களை ஒரு ஓரமாக உட்கார் என்று நீ சொன்னால் அதுதான் அந்த மேடையின் மையமாக மாறும். எங்களை இறங்கி போய் ஒரு ஓரத்திலே நில் என்று சொன்னால் நாங்கள் நிற்கிற இடமே அந்த அவையின் மையமாக மாறும். எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை நிறுவுவோம். இதுதான் எங்கள் அரசியல். அருமை தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது கொள்கை உறவு. இடங்களை பற்றி பேச்சுவார்த்தையில் முடிவு செய்து கொள்வோம், அது வேறு. ஆனால் திமுக அரசோடு எங்களுக்கும் இருக்கிற விமர்சனங்களை தாண்டி நாங்கள் தேர்தல் உறவை வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு கொள்கை முடிவு, அவ்வளவுதான். யார் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். 2002 ஜெயலலிதா அம்மா மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அது முஸ்லிம்களுக்கு எதிரானது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது, பாதிரியார்களுக்கு எதிரானது, இமாம்களுக்கு எதிரானது என்று எல்லோரும் சொன்ன போது, இல்லை இல்லை, அது எங்களுக்கு எதிரானது, தலித்துகளுக்கு எதிரானது என்று சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்பதான் 2002 தமிழ் பெயர் சூட்டுகிற நடவடிக்கை எடுத்தோம். மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அன்றைக்கும் அந்த சனாதன அரசியலை எதிர்ப்பதிலே தீவிரம் காட்டியிருக்கிறோம். அதுல இருந்து இன்னைக்கு நாம மாறல. அதே அம்மையார் இன்னொரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆடு கோழி பலியிடக்கூடாது. என்னென்ன ஆடு பலியிடுவாங்க, கோழி பலியிடுவாங்க, வேற என்ன பன்றி இடுவாங்க. இதெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. உடனே நாம சேலத்தில் ஒரு மாநாடு போட்டோம். இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு மாநாடு, எதிர்ப்பு மாநாடு.
அந்த பண்பாட்டை எங்க மேல திணிக்காத. எங்க குலதெய்வத்துக்கு நாங்க சாராயம் வச்சு படைப்போம், அது எங்க கலாச்சாரம். எங்க குலதெய்வத்துக்கு நாங்க கோழியை வெட்டி சமைச்சு கறி சமைத்து, எங்க முன்னோர் முப்பாட்டை செத்து போயிருப்பான், அவன் பேரு மாயவன், என் குலதெய்வம் பேரு மாயவன். அவன் உண்மையா பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவன், அவன் செத்து போயிட்டான். அவனுக்கு நடுகள் நட்டு படைக்கிறோம். நாங்க மீன் படைப்போம், கருவாடு படைப்போம், பன்றியை வெட்டி பன்றி கறியை சமைச்சு அதை சாப்பிடுவோம், படைச்சு சாப்பிடுவோம். இது எங்க கலாச்சாரம். இதை தடுக்கிறது நீ யார்? இதை தடுத்துட்டு குலதெய்வத்தெல்லாம் வழிபடாத, நீ பெருந்தெய்வத்தை வழிபடு, அப்படியே சனாதனத்துக்குள்ள நுழைஞ்சு பிஜேபிக்கு போய் ஓட்டு போடுன்னு சொல்றியா? திடீர்னு இன்னைக்கு முருக பக்தர், அவங்களுக்கு முருகனுக்கு மேல பக்தி வந்துருச்சு. அங்க போனா ராமர் பக்தர், பீகார் போனா கிருஷ்ண பக்தர், மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர், மேற்கு வங்கம் போனா காளி பக்தர், தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர், கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர். எத்தனை வேஷம் போடுறான் பாருங்க பிஜேபி காரன் மக்களை ஏய்ப்பதற்கு. என்னைக்காவது அடிப்படை உரிமை கேட்டு போராடி இருக்கிறானா? குடிநீர் வசதி கேட்டு போராடி இருக்கிறானா? மனைப்பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா? ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறானா? பள்ளிக்கூடம் கேட்டு போராடி இருக்கிறானா? கல்லூரி கேட்டு போராடி இருக்கிறானா? இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா? தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா? நீட் வேண்டாம் என்று போராடி இருக்கிறானா? ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா? மதமாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா? திடீர்னு முருக பக்தன் என்ன கேட்டான்? முருக பக்தன் என்ன, பழனிக்கு போனா அவனுக்கு அங்க பஞ்சாமிர்தம் கிடைக்கும், வாங்கி சாப்பிட்டு வர போறான், இங்க இருந்து நடந்து போறான். முருக பக்தனுக்கு ஒரு கோரிக்கையுமே இல்லையே, நீ எதுக்கு முருக பக்தன் மாநாடு நடத்துற? இதுதான் சனாதன புத்தி, உத்தி, அரசியல். இந்த மக்களை மதத்தை சொல்லி மயக்க பார்க்கிறார்கள். தலித்துகளை இந்துக்கள் தானே. இதே பிஜேபி காரன் தலித்துகள் தெருக்கு தேர் வரணும்னு போராடி இருக்கிறானா? மேல் பாதியில கோயிலை திறக்கணும்னு போராடி இருக்கிறானா? சாதிய வன்கொடுமைகள் கூடாது என்று போராடி இருக்கிறானா? சேரிகளை கொளுத்தும் போது கண்டித்திருக்கிறானா? இங்க வேப்பந்தட்டில கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான், ஸ்டே கொடுத்துட்டான். ஒரு 100 மீட்டர் எஸ்சி தெருவுக்கு தேர் வரட்டும்ன்றான். முடியாதுன்னு கலெக்டரும் சேர்ந்து தீர்மானம் போடுறான். கலெக்டர் போலீஸ் எல்லாம் சேர்ந்து பழையபடி எப்படி இருந்ததோ அப்படியே இரு. இது என்ன தீர்மானம்? இது கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே இரு. அப்படியே இருன்னு சொல்றதுக்கு தான் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற வேலையை செய்யறாங்க. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஐஏஎஸ் படித்த ஒரு அதிகாரி, அந்த காலம் வேற, 1945க்கு முன்ன இருந்தது வேற, 1950க்கு முன்ன இருந்த இந்தியா வேற, 50க்கு பின்னால இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா. 50க்கு முன்னால இருந்த இந்தியா மனு இந்தியா, அது மனு இந்தியா. மனுவை வீழ்த்துவதற்கு புறப்பட்டு வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவை எழுதின சட்டம் மனு சாஸ்திரம், புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் கான்ஸ்டிடியூஷன். 50க்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா. இந்த இந்தியாவில் 100 மீட்டர் தேர கொண்டு வர மாட்டேன்னு நீ சொல்றனா, நீ எதுக்கு ஐஏஎஸ் படிச்ச? நீ எதுக்கு ஐபிஎஸ் படிச்ச? பாத்தீங்களா, இயற்கை நமக்கு ஒத்துழைப்பு தருதா இல்லையா? போயிருச்சு. நீங்க டிவைடர்ல ஏறினதுனால தான் லைட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா லைட் நமக்கு வந்திருக்கும், வெளிச்சம் நல்லா இருந்திருக்கும். தோழர்களே, இப்படி தலித்துகள் இந்துக்களாக இருந்தாலும் கூட தலித்துகளின் உரிமைகளுக்காக போராடாதவர்கள் தான் பிஜேபி காரர்கள். அந்த பிஜேபியினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க. பல பேர் பல வேஷம் போடுறாங்க. சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க, ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோட வந்திருக்கிறாங்க. நாம எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால போயிருவாங்க, சினிமா ஹீரோவுக்கு பின்னால போயிருவாங்க. நடக்குமா? ஏமாறுவீர்களா? அப்படி வெறும் சினிமா விளம்பரத்திற்காக அல்லது அந்த புகழுக்காக மயங்கி
அரசியல் களத்திலே தோல்வி அடையக்கூடியவர்களா நீங்கள்? நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் பணிய மாட்டான், விளைவோக மாட்டான். அம்பேத்கர் அரசியலே வேற, அதை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இன்றைக்கும் அம்பேத்கர் சொன்னால் கோடி மக்கள் குரல் எழுப்புவார்கள், கூச்சல் எழுப்புவார்கள். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க சினிமாக்காரங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் தான் கோஷம் வரும், கூட்டம் வரும். அப்படின்னா அம்பேத்கர் லட்சம் மடங்கு ஹீரோ. அவர் நீ 100 படத்துக்கு ஹீரோவா இருப்ப. அம்பேத்கர் இறந்தது 56. இன்னைக்கு நீங்க கலிபோர்னியாவில் போய் அம்பேத்கர் சொல்லுங்க, அப்படியே எழுந்திருப்பான் ஒரு 100 பேர். ஜெய் பீம், ஜெய் பீம் அப்படின்னு முழங்குவாங்க. இந்த முழக்கத்துக்கு எவ்வளவு பெரிய ஈர்ப்பு! லட்சம் சூப்பர் ஸ்டாருக்கு சமமானவர் புரட்சியாளர் அம்பேத்கர். சூப்பர் ஸ்டார்னா தமிழ்நாட்டுக்குள்ள, சுப்ரீம் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள, அல்டிமேட் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள, நம்ம பவர் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ளதான். அம்பேத்கர் அதையெல்லாம் தாண்டிய ஸ்டார், அதுக்கு பேரே கிடையாது. அந்த அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஓட்டு சிதறாது. சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம்தான் வெற்றி. சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம்தான் ஆட்சி. அதை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை, அகந்தையோடு சொல்லவில்லை. அரசியல் பேரத்திற்காக முன்னோட்டமாக சொல்லவில்லை, யதார்த்தத்தை சொல்லுகிறேன். அருமை தோழர்களே, அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு தேர்தலை பற்றி கவலைப்படாமல் தேசத்தை பற்றி கவலைப்படுகிறது. அதுதான் இந்த பேரணி, அதற்கான சாட்சி தான் இந்த பேரணி. வாங்கன்னு தான் கூட்ட, எங்கிருந்துதான் இப்படி கிளம்பினீர்களோ இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். காவல்துறை அங்கங்க மடக்கி வச்சிருக்கிறாங்க வண்டியை. உள்ள விடாதீங்க, உள்ள விடாதீங்க, உள்ள விடாதீங்க. திருச்சியே திணறி போயிடும். அது மீண்டு வருவதற்கு நேரமாகும். இப்ப நம்ம வெளியே போறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதான் இப்ப அவங்களுக்கு இருக்க கவலை. பாதுகாப்பா நீங்க திரும்பி இன்னொரு பேரணி நடத்தணும். இப்படியே திரும்பவும் நீங்க மன்னார்புரம் போகணும், இப்படியே நடந்து போகணும். உங்க வண்டி எல்லாம் அங்கதான் வரும், இந்த பாலத்துக்கு கீழே. பஞ்சப்பூர்ல இருந்து வந்து தென் மாவட்டங்கள் வண்டியெல்லாம் இங்க வந்து மன்னார்புரத்தில் நிற்கும். நீங்க ஏறி போயிடலாம். அந்த பக்கம் போனீங்கன்னா ஜி கார்னர் வட மாவட்ட வண்டிகள்லாம் வந்துடும். நீங்க திரும்ப இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். மறுபடியும் பேரணி. தோழர்களே, நான் நிறைவுக்கு வருகிறேன். இந்த பேரணி ஒரு செய்தியை சொல்லுகிறது. என்ன செய்தியை சொல்லுகிறது என்றால், எல்லாவற்றையும் விட முதன்மையானது தேசம். 2026 தேர்தல், அதுல பேரம், அதுல சீட்டு, அதுல வெற்றி தோல்வி, அதையெல்லாம் விட, கூட்டணி கணக்குகள் எல்லாவற்றையும் விட தேசம் முதன்மையானது. அந்த தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால், அம்பேத்கர் தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால், அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அதுல உயிர் மூச்சு கோட்பாடு, ஆன்மான்னு ஆங்கிலத்தை வடமொழியில சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷனுடைய ஆன்மா, ஆன்மானா உயிர் மூச்சு. அதுல முக்கியமா 3 இசம் இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. 1 செக்யூலரிசம், 2 புளூரலிசம், 3 பெடரலிசம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நீங்க சொல்ல தெரியணும். செக்யூலரிசம், பெடரலிசம், புளூரலிசம், இதை தாண்டி 4 பேசிக் ஃபேக்டர் இருக்கு, 4 அடிப்படை கூறுகள்: நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் அம்பேத்கரிசம், இதுதான் கான்ஸ்டிடியூஷன். இதன் அடிப்படையில் தான் புதிய இந்தியாவை கட்டமைக்க போகிறோம். அப்படி உருவானால் அந்த தேசத்திற்கு பெயர் அம்பேத்கர் தேசம். அதுதான் அம்பேத்கர் கண்ட கனவு, அம்பேத்கர் இந்தியா. அதுதான் அம்பேத்கர் உருவாக்க நினைத்த இந்தியா. அந்த இந்தியாவில் சாதி இருக்காது, பாகுபாடு இருக்காது, ஆண் பெண் பேதம் இருக்காது, உயர்வு தாழ்வு என்கிற அகந்தை இருக்காது. உயர்ந்த சாதிதான்,
நாங்கள் என்று சொல்லுகிற இருமாப்பு இருக்காது. எல்லாம் சகோதரர்களாக நாம் வாழ்வோம். இஸ்லாமியர்கள் எங்கள் சொந்தம், கிறிஸ்தவர்கள் எங்கள் சொந்தம், இந்துக்கள் எங்கள் சொந்தம், சமணர்கள் எங்கள் சொந்தம், சீக்கியர்கள் எங்கள் சொந்தம், பௌத்தர்கள் எங்கள் சொந்தம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அப்படி ஒரு இந்தியாவை நாம் கட்டமைக்க வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடுகளில் ஒன்றான செக்யூலரிசம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அதைத்தான் செக்யூலரிசம் என்பதை நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது என்பது மட்டுமல்ல, எந்த மதத்தையும் எதிர்க்க கூடாது, எந்த மதத்திற்கும் எதிரான பகையை வளர்க்க கூடாது. அதுதான் செக்யூலரிசம். இன்னைக்கு இந்த அரசு என்ன பண்றாங்க தெரியுமா? நீ இந்து மதத்துக்கு ஆதரவா பேசு, முருக பக்தர் மாநாடு நடத்து, ஐயப்பன் மாநாடு நடத்து, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் செய்யக்கூடிய மிக முக்கியமான முரண்பாடான அரசியல் என்னவென்றால், முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த தேசத்தின் அந்நியர்களாக காட்டுகிறார்கள், பகைவர்களாக காட்டுகிறார்கள், எதிரிகளாக நிறுத்துகிறார்கள். எந்த மதத்திற்கு எதிராகவும் செயல்படக்கூடாது. அதுதான் செக்யூலரிசம். தோழர்களே, குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது. உறுப்பு எண் 370 நீக்கம் முஸ்லிம்களுக்கு எதிரானது. முத்தலாக் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது. வக்ஃப் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது. ஒரு அரசாங்கம் இப்படி எதிராக செயல்படலாமா? அரசுக்கு மதம் இல்லை. இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களுக்கும், எல்லா நாடுகளுக்கும் அரச மதம் உண்டு, இல்லை என்று மறுக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்கிறோம். இந்தியாவுக்கும் அரச மதம் வேண்டும், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த மதத்தை அரச மதமாக அறிவிப்பது? இதுதானே விவாதம் நடந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள், காந்தியடிகள், இவர்கள் எல்லாம், சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற தலைவர்கள் எல்லாம் நீண்ட நெடிய விவாதத்திற்கு பிறகு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் தான் செக்யூலரிசம். எல்லா நாடுகளிலும் செக்யூலரிசம் உண்டு, மேற்கத்திய நாடுகளிலும் செக்யூலரிசம் உண்டு, ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் செக்யூலரிசம் உண்டு, அமெரிக்காவிலும் கூட செக்யூலரிசம் உண்டு. ஆனாலும் அவர்கள் அரச மதம் என்று ஒரு மதத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதனால் அந்த மதத்தால் எந்த பாகுபாடும் இல்லை. மூட நம்பிக்கைகள் இருக்கலாம், பேய் பிசாசு, அடுத்த பிறவி, இந்த பிறவி, போன பிறவி, சடங்கு சம்பிரதாயங்கள், இது இருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, கிறிஸ்தவத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, பார்சியில் சகோதரத்துவம் இருக்கிறது, சீக்கியத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, பௌத்தத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, சமணத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது. இந்து மதத்தில் சகோதரத்துவம் உண்டா? அண்ணன் தம்பின்னு உறவாட முடியுமா? எவ்வளவு பெரிய பாகுபாடு! இதையே இந்து மதத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள் சுய விமர்சனம் செய்ய தயங்குகிறார்கள். அம்பேத்கர் எதிர்த்தது ஏன்? பெரியார் எதிர்த்தது ஏன்? மகாத்மா பூலே எதிர்த்தது ஏன்? அம்பேத்கர் என்ன முஸ்லிமா? பெரியார் என்ன கிறிஸ்தவரா? இங்கே சில பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பெரியார் கன்னடர். என்னையா அரசியல்? கருணாநிதி தெலுங்கர். அப்படின்னா நீ அம்பேத்கர் என்ன சொல்லுவ? அம்பேத்கர் நீ என்ன சொல்லுவ? அம்பேத்கர் யார்? அவர் பேசிய மொழி மராத்தி மொழியாக இருக்கலாம், அவர் கற்ற மொழி இந்தியாக இருக்கலாம். ஆனால் அவர் வாழ்க்கை எங்களுக்கானது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கானது, பாட்டாளிகளுக்கானது, உழைப்பவர்களுக்கானது, சிறுபான்மை மக்களுக்கானது. அவருடைய வாழ்க்கையும் அவருடைய கோட்பாடும், வாழ்க்கையும் கோட்பாடும் முக்கியமா, அவன் பேசிய மொழி முக்கியமா, அவர்கள் பின்பற்றுகிற மதம் முக்கியமா? இங்க தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திமுக வெறுப்பு அரசியலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்க அரசியலையே எதிர்த்து வெறுத்து பரப்புவதன் மூலம் சனாதன சக்திகளுக்கு துணை போகிறார்கள். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
பெரியாரை கன்னடர் என்று சொன்னால் அம்பேத்கரை மராட்டி என்று சொல்வாயா? எனக்கு பெரியார் வேண்டாம் என்று கூட நான் சொல்லுகிறேன். அம்பேத்கரை வேண்டாம் என்று என்னால் சொல்ல முடியுமா? அம்பேத்கரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்வது? அமித்ஷாவை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? மோடியை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? நயினார் நாகேந்திரனை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? நடிகர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உலகமெங்கு வாழுகிற ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான தத்துவத்தை தந்த ஒரு மாமனிதர். அவரை எப்படி நாம் மொழி அடிப்படையில் பிரித்து பார்க்க முடியும்? பெரியாரும் அம்பேத்கரும் நண்பர்கள், மகாத்மா பூலேவின் வாரிசுகள். துருவி துருவி போய் பார்த்தால் அவர்கள் அத்தனை பேரும் புத்தரின் வாரிசுகள். அம்பேத்கர் புதிய புத்தராக இந்த மண்ணிலே அவதாரம் எடுத்தார். அப்படிப்பட்ட அந்த மாமனிதரின் கொள்கை வழியிலே நாம் எல்லா வரம்புகளையும் கடந்து தேசிய அளவில் சிறுபான்மை மக்களையும் இதர விளிம்புநிலை மக்களையும் அதிகார வலிமையுள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறோம். இது இடையில அப்பப்ப 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரும். அதுல 8 10 பிரச்சனை கிடையாது, 10 20 பிரச்சனை கிடையாது. நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்கிறோமா இல்லையா, உறுதியாக இருக்கிறோமா இல்லையா, அதுதான் முக்கியம். அம்பேத்கருக்கு துரோகம் இழைக்க கூடாது, அம்பேத்கருடைய கொள்கைக்கு நாம் துரோகம் இழைக்க கூடாது. யார் துரோகம் இழைத்தாலும் சிறுத்தைகள் ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டோம். அவருடைய அரசியலை நாம பேசுறோம், அவருடைய அரசியலை நாம பேசுறோம். பிஜேபி மேல தனிப்பட்ட வெறுப்பு நமக்கு கிடையாது, மோடி மேல தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது, கோல்வாக்கர் மேல தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது. அம்பேத்கர் அரசியலை பேசினா ஒன்னு அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு. அம்பேத்கர் அரசியலை பேசினால் பிஜேபியை வேண்டாம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அம்பேத்கர் அரசியலை பேசினால் தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டிய தேவை வருகிறது, இந்தியாவில் இருந்தே விரட்டி அடிக்க வேண்டிய தேவை வருகிறது. அதுக்கு நான் காரணம் இல்லை, நான் உள்வாங்கிக் கொண்ட அம்பேத்கர் அரசியல் தான் காரணம். அம்பேத்கர் அரசியல் தான் காரணம். அந்த அரசியலின் அடிப்படையில் தான் தோழர்களே இந்த தேர்தல் கணக்குகள் போடும் சூழலில் நாம் தேசத்தின் நலன்களை முன்னிறுத்துகிறோம். எனவே இந்த மாபெரும் பேரணியின் மூலம் நாம் சொல்லுகிற மெசேஜ், மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல. அதனால் செக்யூலரிசம், அம்பேத்கர், நேரு, காந்தி எல்லோரும் சேர்ந்து இந்த அரசுக்கு மதம் வேண்டாம் முடிவு பண்ணாங்க. இந்து மதத்தை அறிவிக்கலாம், அதான் பிஜேபி சொல்றான், ஆர்எஸ்எஸ் சொல்றான், எல்லாரும் சொல்றான். இந்து மதத்தில் டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு சொல்லுங்க, சகோதரத்துவம் இருக்குன்னு சொல்லுங்க. நாம் எல்லாம் சகோதரர் வந்து நாளைக்கு கட்டி பிடிக்க தயாரா? கட்டி பிடிக்க தயாரான்னு தான் கேட்கிற. இதையே திருச்சி பேசுவாங்க. திருமாவளவன் வேற மாதிரி பேசினாரும்பான், பரப்புவாங்க. அண்ணன் தம்பியாய் கட்டி பிடிக்க உன்னால் முடியுமா? என்னையும் ஒரு சகோதரனாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்து மதத்தில் சகோதரத்துவம் உண்டு, திருமாவளவன் எங்களோடு இணைய வேண்டும் என்று சொல்லுகிற துணிச்சல் உங்களுக்கு உண்டா? பிரச்சனை அதுதான். நோ ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் இல்லை. அதனால இந்தியாவின் அரச மதமாக இந்து மதத்தை அறிவிக்க முடியாது, முஸ்லீமை அறிவிக்க முடியாது, இஸ்லாத்தை அறிவிக்க முடியாது, அது வெளிநாட்டில் தோன்றிய மதம். கிறிஸ்தவத்தை அறிவிக்க முடியாது, அது வெளிநாட்டில் தோன்றிய மதம். சமணத்தை அறிவிக்க முடியாது, அது சின்ன மதம். பௌத்தத்தை அறிவிக்க முடியாது, அது கண்ணால பார்க்க முடியாத ஒரு மதம். பூத கண்ணாடி வச்சுதான் பார்க்கணும். 50 லட்சம் பேரோ 1 கோடி பேரோ இருக்கிறாங்க, 140 கோடி பேர்ல அது மதம் அழிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் ஓகோன்னு இருந்தது. மதத்தை அறிவிக்க முடியாது. சீக்கியத்தை அறிவிக்க முடியுமா? அறிவிக்க முடியாது, சின்ன மதம். பார்சி மதத்தை அறிவிக்க முடியுமா? அது வெளிநாட்டு மதம். அறிவிச்சா இந்து மதத்தை அறிவிக்க முடியும். இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லையே, இந்து மதத்தில் அண்ணன் தம்பி உறவாடல் இல்லையே. அதனால் தானே அம்பேத்கர் வேண்டாம் என்றார், அதற்குத்தானே காந்தி ஒத்துக்கொண்டார், அதைத்தானே நேரு ஏற்றுக்கொண்டார்,
அதைத்தானே சர்தார் பட்டேலும் வழிமொழிந்தார். அதனால் தானே இந்த அரசமைப்பு சட்டம், அதனால் தானே நம்முடைய அரசு செக்யூலர் ஸ்டேட். இதை தகர்ப்பதற்காகத்தான் தோழர்களே பிஜேபி முயல்கிறது. என்ன அர்த்தம்? வக்ஃப் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது, கடந்து போக முடியுமா? குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் எதிரானது என்று கடந்து போக முடியுமா? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும், எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை அம்பலப்படுத்துவோம். அவன் எவ்வளவு டாக்டிக்ஸா தந்திரமா பண்றான் பாருங்க. அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுவான், அம்பேத்கருக்கு சிலை அமைப்பான், அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாடுவான், அம்பேத்கரை போற்றி புகழ்வான். ஆனால் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை குப்பையிலே தூக்கி வீசுவான், காலில் போட்டு மிதிப்பான். இதுதான் சங்க பரிவாரங்களின் நடவடிக்கைகள். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நம்மை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. தற்காலிக அரசியல் பயனுக்காக நாம் தவறான முடிவை ஒருபோதும் எடுக்க மாட்டோம். தேர்தல் அரசியலில் கிடைக்கிற தற்காலிக பயன் முக்கியம் இல்லை. இந்த நாடு முக்கியம், தேசம் முக்கியம், அரசமைப்பு சட்டம் முக்கியம். அதற்கான போராளிகளாக இந்த களத்தில் நிற்போம், அதற்கான போர்படை வீரர்களாக இந்த களத்தில் நிற்போம். தேர்தல் வரும் போகும். மறுபடியும் சொல்லுகிறேன், தேசிய அளவில் சிறுத்தைகளா சனாதன சக்திகளா என்றுதான் அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கும். சனாதன சக்திகளா விடுதலை சிறுத்தைகளா என்ற அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும். அதற்கு தயாராவோம் என்று சொல்லி என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, பாதுகாப்பாக அனைவரும் திரும்பி அவரவர் ஊருக்கு போய் சேர வேண்டும் என கேட்டு, இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நீடிக்காத வகையில் வந்திருக்கிற ஒரு துக்க செய்தி. காட்டுமன்னார்குடி எய்யலூர் கிராமத்தை சார்ந்த தம்பி பிரபாகரன் பேரணியில் நடந்து வருகிற போதே மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகி இருக்கிறார். தம்பி பிரபாகரனுக்கு அனைவரும் எழுந்து நின்று ஒரு சில நொடிகள் அமைதி காத்து வீர வணக்கம் செலுத்துவோம். அனைவரும் எழுந்து நிற்கவும். நீங்க பாதுகாப்பா போனோம், அமைதியா இருங்க. சில நொடிகள் அமைதி காப்போம். அன்பு தம்பி பிரபாகரனுக்கு அகவணக்கம் செலுத்துவோம். வீர வணக்கம், வீர வணக்கம். அன்பு தம்பி பிரபாகரனுக்கு, காட்டுமன்னார்குடி பிரபாகரனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். அதே போல மணப்பாறையை சார்ந்த ஆவாரம்பட்டி நிகில் வடிவேல் அவர்களின் பையன், 4 வயசு பையன், எங்கே இந்த கூட்டத்தில், நான் அதனால தான் பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு வராதீங்கன்னு சொன்னேன். எங்கேயாவது நின்னாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. 904 90 43 99 90 71 90 43 99 90 71 இந்த நம்பருக்கு ஃபோன் அடித்து இந்த குழந்தை எங்கேயாவது நின்னா உடனே அவங்கள தொடர்பு கொண்டு சொல்லணும். உடனடியாக அந்த குழந்தையை தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இப்போ உங்க யாருக்கும் எழுந்துச்சு போக மனசு வரலையா? இயக்க வரலாற்றிலே 7 காலுக்கு நிகழ்ச்சி முடித்தது இதுதான்.
அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, மாமேதை மார்க்சுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். அனைவரும் பாதுகாப்பாக திரும்பி செல்லுங்கள்.